குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12th சாப்டரில் டிஎம்எல் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ். ஸோ டிஎம்எல் அப்படின்னு என்னது? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். Once the schema or structure of the table is created. ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து டேபிளுடைய ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னது? அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜு, பிளேஸு. ஸோ இது எல்லாமே அதில் இருக்கணும். ஸோ இந்தமாரி வந்து ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர். வேல்யூஸ் கேன் பி ஆடட் டு த டேபிள். நம்ம வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணலாம்? அதில் ஆட் பண்ணலாம். வேல்யூஸ் கேன் பி ஆடட் டு டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் த டிஎம்எல் கமாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சர்ட்டிங், டெலிட்டிங் அண்ட் அப்டேட்டிங் ரோஸ் இன் டு த டேபிள். வாட் ஆர் த டிஎம்எல் கமாண்ட்ஸ்? ஸோ டிஎம்எல் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து டிஎம்எல் கமாண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சர்ட்டிங், டெலிட்டிங். நம்ம வந்து ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ரெக்கார்டு வந்து டெலீட் பண்ணுறது. இன்சர்ட்னால் நியூவாக ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு ரோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். இன்சர்ட் அப்படின்னா வந்து ஆட் பண்ணுறது. நியூவாக ஒரு ரோ வந்து என்ன பண்ணலாம்? ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணுறது. டெலிட்டிங் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ரெக்கார்டு வந்து என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணலாம். அண்ட் அப்டேட்டிங் த ரோஸ். அப்டேட்டிங் அப்படின்னா நம்ம அதில் சப்போஸ் அதில் வந்து எதாச்சும் நம்ம எதாச்சும் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்டேட்டிங் ரோஸ் இன்டு த டேபிள். ஸோ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து வேறு ஒரு வேல்யூ நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது வந்து அப்டேட். ஸோ இதெல்லாம் வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ். ஸோ இன்சர்ட்டிங், டெலிட்டிங், அப்டேட்டிங் த ரோஸ் இன் த டேபிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்சர்ட் கமாண்ட். ஸோ இன்சர்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the insert command helps to add a new data to the database. ஸோ நம்ம இன்சர்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இன்சர்ட் கமாண்ட் helps to add the new data. நியூவாக வந்து ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? நம்ம இன்சர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே போய் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஏ நியூ டேட்டா டு டேட்டாபேஸ். நம்ம டேட்டாபேஸில் போய் நியூவாக வந்து ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்சர்ட் அப்படின்னா வந்து ஆட் ஏ நியூ டேட்டா டு டேட்டாபேஸ். இன்சர்ட்னு என்னப்பா மீனிங்? இன்சர்ட்னா ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆட் ஏ நியூ டேட்டா, நியூவாக ஒரு டேட்டா போய் நம்ம ஆட் பண்ணுறது டேட்டாபேஸில். ஆர் ஆட் நியூ ரெக்கார்ட்ஸ், அல்லது நம்ம என்ன சொல்லலாம்னா add new records to the database or table. Add new records table. ஸோ ஓகே, இந்த இன்சர்ட் கமாண்டுடைய சின்டாக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கேன். இதனுடைய சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு, இன்சர்ட் இன்டூ அப்படிங்கிற கீவேர்டு. இன்சர்ட் அப்படின்னு எழுதணும், அப்புறம் இன்டூ அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் வந்து கீவேர்டு. கமாண்ட் பேர் வந்து இன்சர்ட் கமாண்டு. இன்சர்ட் இன்ட்டு எங்கே போய் இன்சர்ட் பண்ணோம்? டூ. நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் எங்கே போய் இன்சர்ட் பண்ணோம்? டூ. அதான் இன்டூ அப்படி கொடுத்துருவாங்க. டேபிளில் போய் ஆட் பண்ணணும். டேபிள் இல்லையா? அப்போ டேபிள் நேம் தரணும். எந்த டேபிளில் நம்ம போய் டேட்டாலாம் ஆட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. காலம் என்னென்ன காலம் கொடுத்துருக்கோமோ அந்த காலம் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ். காலம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வேல்யூஸ், காலம் லிஸ்ட்டு வேல்யூஸ்னு போட்டு நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்கணும். செமிகோலன் லாஸ்ட் என்ன தரணும்? செமிகோலன். இது வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ். ஸோ ஓகே, இது அப்படியே நம்ம வந்து இதுதான் வந்து சின்டாக்ஸ். ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் இன்சர்ட் கமாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அடுத்தது காலம் லிஸ்ட், வேல்யூஸ், வேல்யூ அப்படின்னு தரணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா insert into
டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிள் நேம், இன்சர்ட் அப்படிங்கிறது கமாண்ட், இன்ட்டு டேபிள் நேம். எந்த டேபிள்? ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள். ஓகே, என்னென்ன இது வந்து டேபிள் நேம். அடுத்தது காலம் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, காலம் லிஸ்ட். இது பேர் வந்து காலம் லிஸ்ட்டு. ஸோ என்னென்ன காலம் இருக்குது? அட்மிஷன் நம்பர், அடுத்தது நேம், அடுத்தது என்ன ஜெண்டர், அடுத்தது ஏஜு, அடுத்தது பிளேஸ். இது எல்லாமே இருக்குது. ஸோ அட்மிஷன் நம்பர் என்னென்ன காலம் வரும்? அட்மிஷன் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது, அடுத்தது நேம்னு ஒரு காலம் இருக்குது, ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்குது, ஏஜ்னு ஒரு காலம் இருக்குது, பிளேஸ்னு ஒரு காலம் இருக்குது. இது வந்து ஓகே. அடுத்தது வேல்யூஸ் தரணும். அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபீல்டு நேம் கொடுத்துட்டோமா, அப்புறம் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம தரணும். வேல்யூஸ்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு வேல்யூஸ் போட்டு வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ எதனுடைய வேல்யூஸ் நம்ம தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஸோ வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதனுடைய வேல்யூஸ் தரணும்? நம்ம வந்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே இங்கே தரணும். அட்மிஷன் நம்பரா 100 அப்படிங்கிறது அட்மிஷன் நம்பர். அடுத்தது என்ன நேம், ஆசிஸ் அப்படிங்கிறது நேம், ஜெண்டர் அப்படிங்கிறது மேல், எம்முங்கன்னா மேல், ஏஜ் வந்து 17, பிளேஸ் வந்து என்னது சென்னை. இந்த நேம்லாம் வந்து நம்ம வச்சுக்கேன் நம்ம வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் நம்ம வந்து கொடுக்கலாம். வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இந்த லெட்டர்ஸு இதெல்லாம் வந்துன்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளார தரணும். ஸோ ஓகே, லாஸ்ட்டாக செமிகாலன் தரணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? செமிகாலன். அப்போ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுறோமா. ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிள் நேம். ஓகே, அதில் என்னென்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்? அதில் என்னென்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்? நம்ம வந்து அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இது எல்லாமே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இது எல்லாமே இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ்னு கொடுத்துட்டு வேல்யூஸ் அட்மிஷன் நம்பர் என்ன 102, நேம் என்ன ஆதர்ஸ், ஜெண்டர் வந்து மேல், அடுத்து ஏஜ் வந்து 18, பிளேஸ் வந்து டெல்லி. இது அனதர் ஒரு ரெக்கார்டு. இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு. ஆசிஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆசிஸ்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஆதர்ஸ்னு ஒரு ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டூ நியூ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆடட் டு த டேபிள். நம்ம டேபிளில் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைனும் ஒரு ரெக்கார்ட்ஸ், இது ஒரு ரெக்கார்ட்ஸ், இது ஒரு ரெக்கார்ட்ஸ். அப்போ எத்தனை ரெக்கார்டு? இது ஃபஸ்ட் ரெக்கார்டு, இது செகண்ட் ரெக்கார்டு, 2 ரெக்கார்ட்ஸ். ஃபஸ்ட் ரெக்கார்டு வந்து அட்மிஷன் நம்பர் வந்து 100, நேம் என்ன ஆசிஸ், ஜெண்டர் எம், ஏஜ் வந்து 17, பிளேஸ் வந்து சென்னை. செகண்ட் ரெக்கார்டு வந்து 101, அட்மிஷன் நம்பர், நேம் ஆதர்ஸ், ஜெண்டர் எம், ஏஜ் வந்து 18, பிளேஸ் வந்து டெல்லி. ஸோ இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. அவங்களுடைய நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அந்த டேபிளில் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். The order of values must match the order of the column in the create table command. நம்ம வந்து create table அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள அதில் என்னென்ன காலம் வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்களோ அதுமாரி தான் எழுதணும். நம்ம இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த வேல்யூஸ் மஸ்ட் மேட்ச். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த வேல்யூனால் ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர், அப்புறம் நேமு, ஜெண்டர், ஏஜ் இப்படி தான் தரணும். ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு அப்புறம் அட்மிஷன் நம்பர் கொடுத்து இப்படின்னா வந்து மேட்ச் ஆகுமா? ஏன்னா அட்மிஷன் நம்பரில் இருக்கும், நேம் வந்து லெட்டர்ஸில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டுலேயே நேம் கொடுத்தோன்னா மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ அதனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோம், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கொடுக்கணுமே. பிறகு நம்மளோட இஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அட்மிஷன் நம்பரா, அப்போ ஃபஸ்ட் எடுத்துனா அட்மிஷன் நம்பர் தான் தரணும், நேம் தரக்கூடாது. ரெண்டாவது நேம் தரணும், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெண்டரோ அல்லது நேமோ அல்லது ஏஜோ மாற்றி தரக்கூடாது, வரிசையில் தான் தரணும். இங்கே எப்படி கொடுத்துருக்கோமோ இங்கே வந்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம தரணும்.
ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மேட்ச்சு. Specifying the column names is optional if the data is to be added for all columns. எல்லா காலத்தோட டேட்டாவும் ஆட் பண்ணலாம். The command to add the values into the student table can also be used in the following ways. பார்த்தீங்கன்னா நம்ம இந்தந்த வேஸில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் இன்னும் தான் சொல்லியிருக்காங்க. இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல வேல்யூஸ். ஸோ வேல்யூஸும் கொடுத்துட்டு ஸோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர் நேமு என்னது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெண்டர், அடுத்தது ஏஜு, அடுத்தது என்னது பிளேஸ் பெங்களூர். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெக்கார்டு 102 இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கும்? 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த above command insert the records into the student table. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்? இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸ் மட்டும் கொடுக்கலாம். 2 விதமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே காலம் நேம் கொடுத்துருக்காங்க. காலம் நேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதோடய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காலம் நேம் நமக்கு வந்து தேவையில்லை. காலம் நேம் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆர்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ காலம் நேம் நமக்கு தேவையில்லை. வேல்யூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாரு வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா. பார்த்திங்கன்னா பாரு இன்சர்ட் இன்ட்டு வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காலம் நேம்லாம் தரல. ஸோ 2 விதமாக இருக்குது. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது செகண்ட் மெத்தட். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். காலம் நேம் கொடுக்கலாம், காலம் நேம் கொடுக்காம வேல்யூ மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்படி இது யூஸ் பண்ணலாம். The above command insert the record into the student table to add the data to only some columns in a record by specifying the column name and the data. It can be done. ஸோ நம்ம வந்து காலம் நேம் தராமல் நம்ம வந்து வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து தரலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். இங்கே பார்த்திங்கன்னா காலம் நம்பர் கொடுத்துருக்காங்களா. காலம் நம்பர் என்னது? அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ். இது 3 கொடுத்துருக்காங்களா. இப்போ இது 3க்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ தரணும். அட்மிஷன் நம்பர் 103, நேம் வந்து ஆயுஷ், பிளேஸ் வந்து டெல்லி. பிளேஸ் என்ன? டெல்லி. ஸோ அப்போ இங்கே நம்ம இங்கே எத்தனை 3 காலம் கொடுத்தா 3 காலத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேல்யூ தரணும். புரியுதா? நம்ம இங்கே 3 காலம் கொடுத்துட்டு இங்கே வந்து 5 காலத்துக்கு வேல்யூ தரக்கூடாது. இங்கே 3 காலம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 3 காலம் தான். அதாவது என்னென்னது? அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ். அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ். அப்போ அது மட்டும் தான் தரணும். சரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து the above commands add the following records of the default value m for gender. ஏஜ் வந்து 18. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது தரல, ஜெண்டர் கொடுக்கல. ஆனால் டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கணும்? மேல்னு எடுத்துக்கணும். சரி ஏஜோட வேல்யூ நம்ம தரல. அது டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கோம்? 18 எடுத்துக்கோம். ஆனால் டிஃபால்ட் நம்ம கொடுக்கலாதனால அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் அதுவே எடுத்துக்குது. இப்போ இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ், வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டோமா. பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுவே வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். அடுத்தது காலம் நேம் என்ன? ப்ராக்கெட் கொடுத்துட்டு காலம் நேம்லாம் நம்ம தரணும். அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸாக. வேல்யூஸும் கொடுத்து அது 3க்கும் நம்ம தரணும். வேல்யூஸும் கொடுத்துட்டு நம்ம அது 3க்கும் தரணும். என்னென்ன தரணும்? அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ் கொடுத்துட்டோமா. அது 3க்கும் கொடுத்துட்டோம். ஆனால் எப்படி ஆன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து பார்க்கல. பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் நம்பர் வந்துச்சு, நேமு அப்படின்னா. அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கல, நம்ம வந்து ஜெண்டர் கொடுக்கல, அதே ஆட்டோமேட்டிக்காக மேல் எம்னு எடுத்துக்கிச்சு. ஏஜ் நம்ம கொடுக்கல, அதே ஆட்டோமேட்டிக்காக 18 எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வில் ஹேவ் த ஃபாலோயிங் டேட்டா.
ஸோ இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எத்தனை இது இருக்குது 100 101 2 3 4 இதுமாதிரி எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது இதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த டேபிளில். இந்த டேபிளில் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரெக்கார்ட்ஸ், இது ரெக்கார்ட்ஸ், 101 ரெக்கார்ட்ஸ், 102 103 104 1 2 3 4 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. Okay, the field that are not given in the insert commands will take default values if it is defined for them, otherwise null values will be stored. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்காத காலத்துக்கு அதே டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல் வேல்யூ எடுத்துக்குவோம், 0ன்னு எடுத்துக்குவோம். சரி, ஓகே. டூ யூ நோ இப்போ த இன்சர்ட் கமாண்ட் த ஃபீல்ட் தட் ஆர் ஒமிட்டட். இதில் இன்சர்ட் கமாண்டில் வந்து ஃபீல்டு வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஃபீல்டு வந்து என்ன பண்ணலாம், ஃபீல்ட் ஆர் ஒமிட்டட் வில் ஹாவ் எய்தர் டிஃபால்ட் வேல்யூஸ் டிஃபைன் ஆர் நல் வேல்யூ. சப்போஸ் அந்த நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூ இருந்ததுன்னா டிஃபால்ட் வேல்யூ வரும், அப்படி இல்லைன்னா நல் வேல்யூஸ் 0 வரும். புரியுதா? அப்போ நம்ம வந்து இன்சர்ட் கமாண்டில் வந்து ஃபீல்டு நேம் வந்து ஒமிட் பண்ணி வேல்யூஸ் மட்டும் நம்ம கொடுக்கலாம். புரியுதா? நம்ம என்னென்ன காலம் வந்து ஒமிட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் வந்து நல் டிஃபால்ட் வேல்யூ இருக்கும், இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணோம், இல்லைனா வந்து நல் வேல்யூ, நல்லுன்னா 0 ஆட், அதில் 0 தான் வரும். ஸோ இது மாதிரி தான் நம்ம இன்சர்ட் கமாண்ட் கொடுத்து நம்ம வேணும் எத்தனை ரெக்கார்ட் வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஸோ நம்ம எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.